ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா சமையல் என்ன அப்படின்னா பப்பட குழம்பு. இன்றைக்கி பப்படக்கறி குழம்பு வைக்கிறேன். அம்மா இப்போ தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு 4 பப்படத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை பொரித்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பக்கத்து குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிளகாப்பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் தேங்காய் பால் எல்லாம் போட்டு கொதிக்க விட்டு ஒரு குழம்பு ரெடி பண்ணியிருக்காங்க பப்பட குழம்புக்காக. இந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம அதுக்குள்ளேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அப்பளத்தை எல்லாம் பொரித்து பப்படத்தை பொரித்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில். பப்பட குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் பட்டை ஒரு 2 ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் அந்த குழம்பை வேறு ஒரு பாட்டில் நான் மாற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பப்படத்தை எடுத்து அதுக்குள்ளே போட போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டிங்க. இந்த பப்பளம் பொரித்த பப்பளத்தை இந்த குழம்புல போட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஈரப்பதம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இல்லை சாஃப்டாகிடும். அந்த பப்படம் பார்த்திங்கன்னா சாஃப்டாகிடும். நம்ம ரவுண்டு பப்படத்தை கட் பண்ணி இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குழம்புல நனையும் போது ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பப்படத்தை பொரித்து இதில் போட்டுட்டோம். இதுக்கு இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த பப்படமே போதும். ரொம்ப சைடிஷ் கூட தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நிறைய பொரித்த பப்படமும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். பப்பட குழம்பு எப்படி இருக்குது? பப்படக்கறி குழம்பு செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் பிளேட் எடுத்து கொஞ்சம் அப்பளத்தை நம்ம பப்படக்கறியில் இல்லாமல் வெறும் பப்படம் கொஞ்சம் பொரிச்சும் எடுத்துக்கிட்டேன். ஒரு எக்கும் அதுக்கு ஸ்நாக்ஸ் தொட்டுக்க சைடிஷ்ஷு தேவையில்லை, இருந்தாலும் அதுவும் சைடிஷாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ் எடுத்து போட்டுக்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கு கொஞ்சம் நம்ம பப்படம் பொரித்த பப்படம் கொஞ்சம் வச்சாச்சு. இப்போ நான் ரைஸ் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுருக்கேன். இப்போ இந்த ரைஸை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பப்பட குழம்பு எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஊறி அழகாக அந்த குழம்புல ஊறி இருக்கனால அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக அந்த பப்படத்துலேயே ஏறிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவோட பப்படக்கறி எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ தான் நான் எடுத்து சாதத்தில் போட்டுட்ருக்கேன். அந்த பப்படத்தை மட்டும் அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா நல்ல கறி டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா பப்படக்கறி பிசைஞ்சாலே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர் சூப்பர். பார்த்திங்கன்னா நன்னாயிட்டு உண்டு அடிப்பொலி அப்படி தான் நம்ம அம்மா சொல்லுவாங்க. அடிப்பொலி அப்படின்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சூப்பராக இருக்குது மம்மிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இன்றைக்கி இப்படி பப்படக்கறி செய்கிறது அப்படிங்கிறது அம்மா சொல்லி கொடுத்து நான் சமையல் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருக்குது, அருமையாக சாப்பிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக நம்ம எந்த உணவாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த உணவு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல அது நல்லா சார்ந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் நல்லாவே சாப்பிட்டேன். பார்த்திங்கன்னா சாப்பாடு சூப்பர். அண்டு நம்மளோட மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் போடுறது எல்லாமே கேரளா சமையல், அம்மாவோட சமையல், அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய். அடுத்த வீடியோ